ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ப்ரப்போசிஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதை எங்கெல்லாம் நம்ம ஒரு சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரப்போசிஷன்ஸ். ப்ரப்போசிஷன் என்பது ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய நவுன் அல்லது ப்ரொனவுன் கூட இன்னொரு வார்த்தை, அதாவது நவுன் அல்லது வேர்ப் அல்லது அட்வர்போடு இணைப்பதற்காக பயன்படுத்தும் வார்த்தை தான் ப்ரப்போசிஷன். இந்த ப்ரப்போசிஷனை நம்ம 5 இடங்கள்ல யூஸ் பண்றோம். டைம், பிளேஸ், மோமெண்ட், டைரக்ஷன், ஸ்பெஷல் ரிலேஷன். ஃபர்ஸ்ட், டைம் ப்ரப்போசிஷன்ஸ். இன், on, at, from, to, within, by, for, since, during, until, till, after, before. Place prepositions in, on, at, of, under, below, above, over, up, down, by, beside, near. Moment and direction prepositions in, into, on, onto, toward, away, up, down, out of, off, under, over, around, through, across, along. Special relation prepositions among, between, before, behind, beneath, beside, along, around, across, against, within, without, through, under, above, in front of, nearby. அந்த ஆன் ப்ரப்போசிஷன் ஒரு வாக்கியத்துல எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். டேட், டேஸ், பொசிஷன், ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டேட். காந்தி வாஸ் born on 2nd October 1869. இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்படின்றது டேட். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த டேட் கூட மந்த்தோ இயரோ வந்திருந்தா கூட அங்கே டேட் இருந்ததுன்னா நிச்சயமாக அதுக்கு முன்னாடி ஆன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது டேஸ். த மீட்டிங் வில் பி ஹெல்ட் ஆன் வெனஸ்டே. இங்கே வெனஸ்டேன்றது டே, அதனால அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ வாரத்தில் 7 நாட்கள், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இந்த டேல எந்த டே வந்திருந்தாலும் அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பொசிஷன். பொசிஷன்றது ஒரு பொருளோ ஒரு இடமோ எந்தவித அசைவும் இல்லாமல் ஒரு நிலையில நிற்கிறது, அதாவது ரெஸ்ட்ல இருக்கிறது தான் பொசிஷன் அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள்ஸ்: பத்மா வாஸ் ஆன் த டயஸ், கேட் இஸ் சிட்டிங் ஆன் த வால், மை லேப்டாப் இஸ் ஆன் த டேபிள். இங்கே பத்மா, கேட், லேப்டாப் இது 3 பத்தி பேசும்ல அசைவு இல்லாம ஒரு நிலையில இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பத்மா டயஸ் மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட் வால்க்கு மேல இருக்கு அப்படின்னு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேப்டாப் டேபிளுக்கு மேல இருக்கு. அதாவது ஒரு பொருளோ ஒரு மனிதரோ ஏதாவது ஒரு இதுக்கு மேல இருக்கிறத குறிப்பிடுறதுக்கு, அந்த பொசிஷனை குறிப்பிடுறதுக்காக ஆன் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ். அதாவது ஒரு செயல் நிலைப்பாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது தான் குறிப்பிடுறது ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ். எக்ஸாம்பிள்ஸ்: he is on leave, she is on duty. இது ரெண்டுத்துலயும் ஒரு செயல் நடைபாட்டில் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா டேட், டேஸ் இது ரெண்டும் நேரத்தை குறிப்பிடுறதுனால இதை ப்ரப்போசிஷன் ஆஃப் டைமுக்குள்ள அடங்குது. அதே இது பொசிஷன், ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ் இது இடத்தை பத்தி குறிப்பிடுறதுனால இது ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ்க்குள்ள அடங்குது. அடுத்ததான் நம்ம இன் ப்ரப்போசிஷனை வாக்கியத்துல எங்கெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இயர், மந்த், சீசன், டியூரேஷன், பார்ட் ஆஃப் த டே, ஏரியா ஆஃப் பிளேஸ், இன்சைட். எக்ஸாம்பிள்: இயர். இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. இங்க பாத்தீங்கன்னா 1947 அப்படின்ற இயர் யூஸ் பண்ணிருக்கு இந்த வாக்கியத்துல. அதுக்கு முன்னாடி இன் அப்படின்றத
ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது மந்த். We celebrate பொங்கல் ஃபெஸ்டிவல் in January. இங்க ஜான்வரின்றது மந்த், அதுக்கு முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது சீசன். It is very hot in summer. சம்மர் அப்படின்றது சீசன், அதுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணியிருக்கு. They completed the work in 2 weeks. ஒரு வேலையை 2 வாரத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, அது டியூரேஷன். ஸோ அந்த 2 weeks அப்படின்றதுக்கு முன்னாடி இன் அப்படின்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது சித்ரா ஸ்டடீஸ் இன் த ஈவினிங். இங்கே பார்ட் ஆஃப் த டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டேல நம்மளுக்கு மார்னிங், நூன், ஆஃப்டர்நூன், நைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 4 பார்ட்டாக பிரிப்போம். இந்த 4 பார்ட்டாக பிரிக்கமிச்சில் அதில் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த 3 இதை பற்றி பேசுமுச்சில எழுதுமுச்சிலையும் நம்ம இன் யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே ஈவினிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன் யூஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இன் யூஸ் பண்ணமுச்சில் த போடணும். இன் த ஈவினிங் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இன் த மார்னிங், இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இன் ஈவினிங் அப்படின்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ஏரியா ஆஃப் பிளேஸ். ஷீ லிவ்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படின்றது ஒரு பிளேஸ், ஸோ அதுக்கு முன்னாடி இன் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது இன்சைட். புக் ஆர் கெப்ட் இன்சைட் த கபோர்டு. அதாவது ஒரு பொருள் உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். இங்கே புத்தகங்கள் கபோர்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால இன் அப்படின்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கு. இதுல இயர், மந்த், சீசன், டியூரேஷன், பார்ட் ஆஃப் த டே இதெல்லாம் நேரத்தை பத்தி குறிப்பிடுறதுனால இதை ப்ரப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றோம். அதே இது ஏரியா ஆஃப் பிளேஸ், இன்சைட் இதெல்லாம் இடங்களை பத்தி குறிப்பிடுறதுனால இதை ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் நம்ம அட்டு ஒரு வாக்கியத்துல எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பர்டிகுலர் டைம், பார்ட் ஆஃப் த டே, பர்டிகுலர் பிளேஸ், அட்ரஸ், லொகேஷன், ஆக்டிவிட்டி, இமெயில் ஐடி இதை பற்றிலாம் நம்ம குறிப்பிடும்போது அதுக்கு முன்னாடி நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் டைம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I reached home at 4:47 p.m. இங்கே பர்டிகுலராக நான் வீட்டுக்கு 4:47 p.m.க்கு போய் சேர்ந்தேன் அப்படின்னு பேசுறதுனால அந்த டைமுக்கு முன்னாடி அட் அப்படின்றத பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock. இங்கேயும் 9 o'clock கரெக்டாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறோம், அதனால அட் பயன்படுத்தியிருக்கு. அடுத்தது பார்ட் ஆஃப் த டே. நம்ம பார்ட் ஆஃப் த டே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அங்கே இன் யூஸ் பண்ணணும் எது கூடலான்னு. இங்கே அட் எது கூடலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நூன், நைட், மிட் நைட், டான். டான் அப்படின்னா ஏர்லி மார்னிங்கை தான் சொல்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஐ வாட்ச் டிவி அட் நூன், ராஜு ஒர்க்ஸ் அட் 9. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வாக்கியத்துலேயுமே நூன், நைட் அப்படின்ற பார்ட் ஆஃப் த டே யூஸ் பண்ணியிருக்கு, அதனால அதுக்கு முன்னாடி அட் அப்படின்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது பர்டிகுலர் பிளேஸ். இந்த பர்டிகுலர் பிளேஸ் பற்றி சொல்லுச்சுல ஒரு பொருளோ ஒரு மனிதரோ எந்தவித அசைவும் இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கிறத பற்றி குறிப்பிடும்போது இந்த அட் அப்படின்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், he is waiting at the bus stop, she is waiting at the doorstep. இந்த 2 வாக்கியத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான், எந்தவித அசைவும் இல்லை, அங்கே தான் நிற்கிறான் அப்படின்ற பொசிஷனை சொல்லியிருக்கு. அடுத்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அவள் டோர் ஸ்டெப் பக்கத்தில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற நிலையை சொல்லியிருக்கு, அதனால அங்கே அட் அப்படின்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது அட்ரஸ், லொகேஷன். அட்ரஸ் லொகேஷனை பற்றி நம்ம குறிப்பிடும்போது ஸ்மால் டவுன், சிட்டிஸ், வில்லேஜஸ், ஸ்ட்ரீட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் பேசுமுச்சில் குறிப்பிடுமுச்சில் அதுக்கு முன்னாடி நம்ம அட் அப்படின்றத பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள், த பஸ் ஸ்டாப்ஸ் அட் மயிலாப்பூர். மயிலாப்பூர் அப்படின்ற டவுனுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணியிருக்கோம். மை ஹவுஸ் இஸ் அட் 5th Cross Street. இங்கே
5th cross ஸ்ட்ரீட் பற்றி பேசியிருக்கேன், அதனால் அதுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள், ஐ ஆம் குட் அட் drawing a portrait. இங்கே ஆக்டிவிட்டின்றது ஆக்ஷன், நம்ம செய்கிற செயல் இல்லையா. இங்கே டிராயிங்ன்ற ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து அதுக்கு முன்னாடி அட் அப்படின்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசியாக இமெயில் ஐடி. இமெயில் ஐடிலையும் நம்ம இப்போ அட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த அட்டு வந்து ஸ்பெல்லிங்காக இல்லாமல் அதை வந்து நம்ம ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். எக்ஸாம்பிள், hina25@gmail.com. இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா அட் அப்படின்றது சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ பர்டிகுலர் டைம், பார்ட் ஆஃப் த டே, இது ரெண்டும் வந்து நேரத்தை பற்றி குறிப்பிடுறதுனால இதை ப்ரப்போசிஷன் ஆஃப் டைம்குள்ளே அடங்குது. அதே இது பர்டிகுலர் பிளேஸ், அட்ரஸ், லொக்கேஷன், இது ரெண்டும் வந்து இடத்தை பற்றி குறிப்பிடுறதுனால இது வந்து ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ்குள்ளே அடங்குது. ஸோ நம்ம இன், ஆன், அட் ப்ரப்போசிஷன்ஸ் வாக்கியத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இதோட பார்ட் 1 ப்ரப்போசிஷன் முடியுது. இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த கிளாஸில் பார்ட் 2 ப்ரப்போசிஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. See you.